நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம். நான் புவனேஸ்வரத்தைச் சேர்ந்த பர்ஷா பிஸ்வால். ஒவ்வொரு வருடமும் போலவே ஜூன் 2020 நடைபெற்ற சக்தி வாய்ந்த சகஸ்ரநாம ஹோமத்தில் நான் கலந்து கொண்டேன். கோவிட்-19 பெருந்தொற்று காரணமாக இந்த ஹோமத்தில் நான் இணைய வழியில் கலந்து கொண்டேன். ஹோமத்தின் போது எனக்கென்று ஒரு சொந்த வீடு வேண்டி ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் பிரார்த்தனை செய்தேன். ஏறக்குறைய ஒரு வருடமாக நான் ஒரு பொருத்தமான வீட்டை தேடிக் கொண்டிருந்தேன். இருப்பினும் சில வீடுகள் எங்கள் பட்ஜெட்டுக்கு மீறியதாக இருந்தன. மற்றவை எங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை. எங்கள் முயற்சிகள் அனைத்தையும் மீறி எங்களால் சரியான வீட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை. சகஸ்ரநாம ஹோமத்தின் போது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரை திருவடிகளில் நான் முழுமையாக சரணடைந்து நான் விரும்பும் வீட்டை எனக்கு அருளுமாறு மனதார பிரார்த்தனை செய்தேன். எனது பிரார்த்தனை மிகவும் குறிப்பிட்டதாக இருந்தது. சூரிய ஒளியையும் தூய்மையான காற்றையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்கும் வகையில் ஒன்று கிழக்கு நோக்கியும் மற்றொன்று தெற்கு நோக்கியும் என 2 பால்கனிகளுடன் கூடிய 3 படுக்கையறைகள் கொண்ட ஒரு வீட்டை நான் விரும்பினேன். மேலும் அந்த வீடு எனது அலுவலகத்திற்கு அருகில் அமைந்திருக்க வேண்டும் என்றும் விரும்பினேன். ஆழ்ந்த நம்பிக்கையுடன் நான் ஒரு வலிமையான சங்கல்பம் செய்து ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் நான் விரும்பிய அதே வீட்டை நான் விரும்பிய அனைத்து அம்சங்களுடனும் எனது பட்ஜெட்டிற்குள் எனக்கு ஏற்கனவே அருளிவிட்டதாக காட்சிப்படுத்தினேன். அந்த அழகான வீட்டில் வசிப்பதை நான் தெளிவாக கற்பனை செய்து அந்த ஆசி ஏற்கனவே வெளிப்பட்டு விட்டதைப் போல ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு எனது நன்றியை தெரிவித்தேன். எனக்கு பெரும் ஆச்சரியமாக சகஸ்ரநாம ஹோமம் முடிந்த பிறகு 6 நாட்களுக்குள் என் பிரார்த்தனைக்கு முற்றிலும் பொருத்தமான ஒரு வீட்டை நான் கண்டேன். ஹோமத்தின் போது நான் கேட்டிருந்த ஒவ்வொரு அம்சமும் அந்த வீட்டில் இருந்தது. அது நான் விரும்பியபடியே 2 பால்கனிகளை கொண்ட 3 படுக்கையறை வீடாக இருந்தது. மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் நான் பிரார்த்தனை செய்த அதே தொகைக்கு என் பட்ஜெட்டிற்குள் அதை என்னால் வாங்க முடிந்தது. நான் நன்றி உணர்வாலும் ஆனந்தத்தாலும் திக்குமுக்காடி போனேன். அது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடமிருந்து கிடைத்த நேரடி ஆசீர்வாதமாகவும் ஓர் அழகான அற்புதமாகவும் இருந்தது. என் வாழ்வில் தமது அளவற்ற அருளையும் ஆசீர்வாதங்களையும் பொழிந்த ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு கோடானு கோடி நன்றிகளும் முடிவற்ற அன்பும். உமது தெய்வீக அன்பினாலும் கருணையினாலும் எனக்கு வழிகாட்டி எப்போதும் அற்புதங்களை நிகழ்த்துவதற்காக உங்களுக்கு நன்றி. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான், உம்மை நேசிக்கிறேன் என்றும் உமது தெய்வீக தாமரை திருவடிகளில்.